சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. தொடர்ந்து வீடியோஸ்லாம் போட முடியல, உடம்பு சரியில்லாமனதுனால. இனிமே கண்டினியூஸா வீடியோஸ் வரும், பாருங்க. எப்படி இருந்தது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும். இனிமே தொடர்ந்து வீடியோ போடுவோம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பாறை மீன் போட்டு மிளகு வெங்காயம் ஃப்ரை தான் பண்ண போறேன். அதை எப்படி பண்றேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம பாறை மீன் வறுவல் செய்யறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சொரா புட்டுக்கு வேக வைப்போம்ல, அதே போலதான் பாருங்க. பாறை மீன் நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன். இந்த பீஸ்லாம் இதுக்குள்ள வச்சுக்கலாம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன்ல செய்யும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் இந்த ஃப்ரை. அவ்வளவுதான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். பாத்திரத்தை மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப எடுத்து ஆற வச்சு இந்த மீனை தனித்தனியா முள்ளு இல்லாம எடுத்துக்கலாம். பாருங்க, மீன் நல்லா அந்த முள்ளெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க. அழகா இருக்குது. முள்ளெல்லாம் எடுத்து தோல்லாம் எடுத்தாச்சு. மீன் தனியா இருக்கு பாருங்க. அழகா வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி வேக வச்சாதான் இந்த மாதிரி அழகா வந்துடும். இதுல வந்து நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதுலேயே தனியா மிளகு சீரகம் எல்லாமே இருக்கு. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த மீனுக்கு. கூட இந்த மீனில் உப்பு போட்டு வேக வைக்கல நம்ம, அதனால தேவையான உப்பு போட்டுக்கலாம். மீனுக்கு தேவையான உப்பு. இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாறை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சோம்ல, இது ஒரு 10 நிமிஷம் வச்சோம். நல்லா ஊறிடுச்சு. இப்ப தவா வச்சு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம இந்த மீன் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப தனியா எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுங்க. இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், ஒரு பாதி வதங்கினா போதும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு.
இப்ப வந்து இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், வெங்காயத்துக்கு போடல. இந்த வெங்காயத்துக்கு இவ்வளவு உப்பு போதும். இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து இடிச்சு வச்சிருக்கேன். இது இவ்வளவு போதும், ஒரு ஸ்பூன் அளவு. மிளகுத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மீன் பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இது போட்டுக்கலாம். ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வெறுமனையே சாப்பிடுவாங்க. இதை சைடிஷா கூட வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ரோலுக்கு நடுவில் வச்சு சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது மேல கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை தூவி இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், பாறை மீன் மிளகு வெங்காய வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க, வாசனை கம கம கமான் இருக்கு. செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த வாசனை எப்படி இருக்கு.